சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கர்மங்களின் விளைவாகும். அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்த கால வாழ்க்கையின் முழுமையான விளைவான மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறக்கிறது? தர்மமாகிய புதையலை காப்பதற்கே. இது பிராமணனின் லட்சியம் மட்டுமல்ல, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் பிறக்கின்ற ஆண் பெண் பேதமின்றி ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் தர்மமாகிய புதையலை காப்பதே. வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு அடுத்த படியிலேயே வைக்கப்பட வேண்டும். சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. சகோதரா, நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே, நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை.